Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல GSTல செக்யூரிட்டி கண்ட்ரோல் எப்படி பிராக்டிகல்ஸ் பண்றதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல வந்து நான் தியரி எப்படி பண்றதுன்னு சொல்லிருந்தேன். இந்த வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கம்பெனி கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு வந்து இங்க பாருங்க மேல ஃபைல் மெனு பார்ல கம்பெனி கே அப்படி இருக்குங்களா, அதுல போய் கிரியேட் அப்படின்னு கொடுக்கலாம். அப்பவும் வந்து கம்பெனி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, கம்பெனி வந்து கம்பெனி கிரியேஷன் அப்படின்னு கேட்கும். அப்படி இல்லைனாக்கா F3 கிளிக் பண்ணிங்கனாலும் கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி இருக்குல்ல, அதில் கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கம்பெனி நேம் வந்து நான் வந்து ஹேமா என்டர்பிரைசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மெயிலிங் அட்ரஸ் இருக்குதுன்னா அட்ரஸ் வந்து நம்பர் 12 ஜெயின் ஸ்ட்ரீட், சேலம் 3 அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு, கண்ட்ரி இந்தியா, பின்கோடு வந்து 636003. டெலிஃபோன், மொபைலில், ஃபேக்ஸ், இமெயில், வெப்சைட் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் 1/4/24, புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் 1/4/24. ஓகேங்களா, இதில் வந்து செக்யூரிட்டி, அந்த செக்யூரிட்டி செக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் டேலி வால்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து வால்ட் பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கன்ஃபார்ம் டேலி வால்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்குது, அதுவும் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து கண்ட்ரோல் யூசர் ஆக்சஸ் டேட்டான்னு கேட்குதுங்களா, இங்கே எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து யூசர் நேம் கேட்குது, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எனேபிள் டேலி ஆடியோ ஃபீச்சர்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து டிஸ்அலோவ் ஓப்பனிங் இன் எஜுகேஷன் மோட் நோ, இது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து டேலி வால்ட் பாஸ்வேர்ட் கேட்குது, நான் அது கொடுக்குறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது, அதுவும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கம்பெனிக்குள்ளார என்ட்ரு ஆகிடுச்சு. கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நான் கம்பெனி கேயில் போயிட்டு செக்யூரிட்டின்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் நீங்கள் கேட்குது பாருங்கள், ஆல்ரெடி நம்ம யூசர் நேமு, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இமெயில் வந்து நான் இமெயில் ஐடி ஃபார் ப்ரௌசர் ஆக்சஸ் நன் அப்படின்னு கொடுக்குறேன். எனேபிள் ஆடியோ டேலி ஃபீச்சர்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். டிஸ்அலோவ் ஓப்பனிங் இன் எஜுகேஷனல் மோட் நோன்னு கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஆட் யூசர்ஸ் ஆஃப்டர் சேவிங் செக்யூரிட்டி செட்டிங்ஸ். இங்கே வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து கேட்கும் டேட்டா, அதாவது யூசர் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துறேன். இப்போ வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இங்கே ஓனர் அப்படின்றது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க யூசர் நேம் வந்து சங்கீதா அப்படின்னு கொடுக்குறேன். அவங்களது பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சங்கீதா ஆல்ரெடி இருக்குது, 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து 2 யூசர் ரோல் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஓனர். யூசர் நேம் வந்து 2 பேர் இருக்காங்க, பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த செக்யூரிட்டியில் அந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து யூசருடைய ரோல்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் யூசர் பார்த்தலாம். இப்போ வந்து எனக்கு வந்து சங்கீதான்னு இருக்குது, அது வந்து சேஞ்ச் யூசர் நேம் வேணும் அப்படின்னாக்கா ஹேமா அப்படின்னு நான் கொடுத்துக்குறேன். சேஞ்ச் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி சேஞ்ச் யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டுனால அதே தான், ஓல்டு பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். அதில் பாருங்கள் யூசருடைய ரோல்ஸ் என்ன, டேட்டா என்ட்ரி ஓனர், யூசர் நேம், மல்டிபிள் யூசர் நேம்ஸு, பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து இங்கே செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ரோல்ஸ், அது போயிடலாம். யூசர் ரோல்ஸில் நான் டேட்டா என்ட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். இதில் தான் நேற்று சொன்னேன் இல்லையா, யூசர் பேசிக் ஃபெசிலிட்டி ஆஃப் டேட்டா என்ட்ரி. அப்புறம் கீழே வந்து இது வந்து அலோ டு சேவ் ரிப்போர்ட் வியூஸ் ஃபார் திஸ் கம்பெனி எஸ், அப்புறம் அலோ டு டெலிட் சேவ்டு வியூஸ் ஃபார் திஸ் கம்பெனி எஸ் அப்படின்னு கொடுத்துருவேன். மீதி வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல் ஆக்சஸ், டிஸ்அலோவ் பண்ணுறது என்னென்ன, அக்கௌண்ட் மாஸ்டர்ஸ் நான் டிஸ்அலோவ் பண்ணுறேன். அப்புறம் ஃபுல் ஆக்சஸ், பேலன்ஸ் ஷீட் வந்து டிஸ்அலோவ் பண்ணுறேன். அந்த மாதிரி என்னென்ன டிஸ்அலோவ் பண்ணுறதோ அது எல்லாமே கொடுத்துருவேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரைட் சைடு வந்து அலோ அப்படின்றது ஆல்டர், எதாவது ஆல்டர் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறேன் அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் மாஸ்டர் அலோ பண்ணுறேன். அப்புறம் வந்து கிரியேட் வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அக்கௌண்டிங் மாஸ்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு மட்டும் நான் பர்மிஷன் கொடுக்குறேன். இது வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதே போல் tally.net யூசருக்கும் நம்ம செட் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் இப்போ வந்து டேட்டா என்ட்ரிக்கு செட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து யூசருடைய ரோல்ஸ். இது முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்னா ஆல்ரெடி பேரில் போனீங்கன்னா கம்பெனி
கம்பெனியில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே யூசர் ரோல் பார்த்துட்டோம். பாஸ்வேர்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது பாருங்க ஆக்டிவேட் பாஸ்வேர்ட் பாலிசி எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மினிமம் இது பாஸ்வேர்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ்டு பேராமீட்டர் ஃபார் பாஸ்வேர்ட்லேருந்து அது செட் பண்ணலாம். அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் எக்ஸ்பிரி டேட்டு பாருங்கள், எக்ஸ்பிரி ஆஃப்டர் 90 days ஆச்சுன்னா எக்ஸ்பிரி ஆகணும். நோட்டிஃபை யூசர்ஸ் பிஃபோர் பாஸ்வேர்ட் எக்ஸ்பயர்ஸ் நோ. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் த யூசர் ஓல்டு பாஸ்வேர்ட் நோ இல்லை எஸ் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை வந்து பாஸ்வேர்ட் பாலிசி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யூசர் மேனேஜ்மெண்ட், அதை தான் நான் வந்து இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன். சேஞ்ச் யூசர் சொல்லிட்டேன், சேஞ்ச் பாஸ்வேர்ட் சொல்லிட்டேன், யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து யூஸோடைய ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டேன். டேட்டா என்ட்ரி அப்படின்னு செட் பண்ணல, எல்லாம் அலோவ் பண்ணுறது அது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் பாலிசி சொல்லியாச்சு. இதுதான் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட். அப்புறம் செக்யூரிட்டியில் நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லைங்களா, செக்யூரிட்டி வந்து கம்பெனி கேல செக்யூரிட்டி போனீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஆட் யூசர்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஓகேங்களா. இதுதான் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல், கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது சொன்னேன். அப்புறம் வந்து அதில் செக்யூரிட்டி என்னென்ன செட் பண்ணணும்னு சொன்னேன். ஆட் யூசர்ஸ் ஆஃப்டர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் பார்த்தோம். அப்புறம் யூசருடைய ரோல்ஸு என்ன, யூசர் நேம், மல்டிபிள் யூசர் நேம் வந்து எப்படி செட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து யூசர் ரோல்ஸில் வந்து எதை அலோவ் பண்ணுறோம் எது டிஸ்அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பாஸ்வேர்ட் பாலிசி, யூசர் ரோல், யூசர்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட், சேஞ்ச் யூசர் அதெல்லாமே பார்த்துட்டோம் ஓகேங்களா. இதுதான் வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் இன் டேலி பிரைம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.